8ஆம் நிலை. சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆவது? இயேசு தன் துன்ப வேளையிலும் பிறருக்கு ஆறுதல் அளிக்கிறார். இயேசுவின் போதனைகளையும் வாழ்க்கையையும் நன்கு அறிந்த எருசலேம் பெண்கள் இந்த மரணம் அநியாயமானது என்று எண்ணி புலம்பி மாரடித்து கொண்டு இயேசுவுக்காக கண்ணீர் விட்டனர். இதை கண்ட இயேசு அப்பெண்களை பார்த்து, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். துன்பப்படுபவர்களை கண்டு பரிதாபப்படுவது, கண்ணீர் விடுவது மட்டும் துன்பங்களை துடைத்து விடாது. மாறாக அவர்களது துன்பங்களின் அடிப்படை காரணங்களையும் அறிந்து அவற்றை அகற்ற தகுந்த விதத்தில் உதவி புரிவது உண்மையான உதவியாகும். வாழ்க்கை ஒரு பாடல். அந்த பாடலுக்கு எந்த ராகம் சரியாக இருக்கும், அந்த ராகத்திற்கு எந்த தாளம் சரியாக அமையும் என்பது நம்மை விட ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஜெபம். கல்வாரி குறிக்கோளை நோக்கி தெளிவோடு நடந்த இயேசுவே, நாங்கள் துன்பப்படும்போது, கலங்கும்போது தெளிவான பாதையை காட்டும். உமது பாதையில் எம்மை வழிநடத்தும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளே, நாம் இறைவனின் இரக்கத்தினால் அமைதி பெறுவனமாக. ஆமேன்.